பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. நேற்று சவுக்கு சங்கரோட மேட்ரை கேட்டால் என்னமோ கொஞ்சம் மீடியா கிட்ட தான் என்னமோ ரொம்ப உத்தமனா, எனக்கு பொண்டாட்டி இருக்கிறாங்க, எனக்கு 2 பசங்க இருக்கிறாங்க, எனக்கு மாமியார் இருக்கிறாங்க. மானங்கட்ட நாயே, உனக்கு அவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னா போன வருஷம் எதுக்குடா வந்து பம்பிட்டு என்கிட்ட பொண்டாட்டின்னு வந்த? திமுக முன்னாடி என் மானம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு மாதம் 50,000 ரூபாய் போட்டுறேன்னு சொல்லிட்டு மார்ச்லேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் எதுக்குடா 50,000 ரூபாய் போட்ட? நாங்கள்லாம் எப்படி தெரிஞ்சுட்டு இருக்கிறோம்? உனக்கு மட்டும்தான் குடும்பம் இருக்குது, உனக்கு மட்டும்தான் எல்லாம் இருக்கிறாங்க. என்னையும் கர்நாடகாவில் ஜகேஷ்ன்ற ஒரு நடிகர் கூடயும் சேர்த்து வச்சு அசிங்கமாக பேசினேன் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு. அந்த வழக்கை வந்து நான் கர்நாடகாவில் கொடுத்து உன்னை என்னன்னு பார்க்க வைக்கட்டுமாடா? நீ எல்லாம் அடங்க மாட்ட. உனக்குலாம் என்ன தெரியுமா? நெக்ஸ்ட்டு கர்நாடகாவில் வந்து ப்ரெஸ் மீட் வச்சு கன்னட அமைப்பினர்கள்கிட்டலாம் சொல்லி இதை வந்து நீதிமன்றத்தில் மீண்டும் இந்த வழக்கை கொடுக்க வச்சு 14 வருஷமாக நான் வந்து கர்நாடகாவில் பிறந்த பொண்ணுன்றதுக்காக என்னை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்றது நெக்ஸ்ட்டு கர்நாடகாவில் தாண்டா உனக்கு என்னென்னு பண்ண வைக்க போகிறேன். ஏன்னா நான் தான் சொல்லிட்டேனே, தலைவர் பிரபாகரன் உயிர் கொடுத்து போராடிட்டு இருக்கும் போதே நீ என் கூட ஆட்டம் தான் போட்டுட்டு இருந்த அப்படின்னு தான் நான் தான் உலகத்துக்கே சொல்லிட்டேனே. அதுக்கப்புறம் நீ ஈழத்தை வாங்கி கொடுப்ப, இட்லி வாங்கி கொடுப்ப, சட்னி வாங்கி கொடுப்ப. நீ அவனை நம்பிட்டு இருந்தானா அவனை காரி மூஞ்சி மேலே தூண் தான் துப்பணும். இனிமேல் இருக்குதுடா, நீ இந்த கொழுப்பு பிடிச்ச வேலையை பண்ணிட்டு தான் இருக்க பத்தியா? போன வருஷம் வந்து நீ போட்ட ஆட்டம், வீடியோஸ் வாங்கி நீ பண்ண ஆட்டம்லாம் யாருக்கும் தெரிய வராதுன்னு நினச்சிட்டு இருக்கிறியா? மொத்தத்தையும் எடுத்துகிட்டு வந்து கர்நாடகாவில் எல்லாத்தையும் கொடுத்து நீ அந்த மதுரை செல்வம் உன் கூட எவன் மாமா வேலை பண்ணணும் அத்தனை பேரும் எங்கள் கர்நாடகாவில் சொல்ல வச்சு உன் மனத்தை எப்படி எடுக்க வைக்கணுமோ எடுக்க வைக்கிறேன்டா. ஏன்னா நாங்களாம் என்ன அனாதைக்குமா தெரிறோமா? எங்களால் ரோட்டில் பெற்று போட்டு போயிட்டாங்களாடா எங்கள் அப்பா அம்மாங்கெல்லாம். நீங்கள் இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிங்க, நாங்கள் உங்கள்கிட்ட வாய்ப்போத்தின்னு இருக்கணும்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் உனக்கு கர்நாடகாவில் தான் இருக்குதுடா மீடியா. தமிழ்நாடு மீடியா தயவு செஞ்சு இந்த வீடியோவை டெலிகாஸ்ட் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியட்டும், நான் என்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் போராடிட்டு தான் இருப்பேன். இந்த சீமான்ன்றவெல்லாம் வந்து மக்களை ஏமாத்துறதுக்கு, என்னோட வாழ்க்கையை நாசம் பண்ணுறதுக்கெல்லாம் நான் ஒருபோதும் விட மாட்டேன் அப்படின்றது உறுதியாக நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். தயவு செஞ்சு இந்த வீடியோவை டெலிகாஸ்ட் பண்ணுங்கள். பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி.